6th lesson. 6th lesson, yes ma'am. Zeit mit Freunden, time with friends. Time with friends. Okay ma'am. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட டைம் இருக்கும்போது நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நீங்க கெஸ் பண்ணி சொல்ற மாதிரி, இப்போ பிக்சர் 1ன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு. ich glaube ஐ திங்க், vielleicht அப்படின்னா மேபி. கீழே எழுதியிருக்காங்க பாருங்க, ich glaube bild eins ist bild eins என்னது, ஃபுட்பால். Ich glaube bild eins ist Fußball spielen. இங்க ஆக்டிவிட்டீஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. Ins fitness studio gehen, going to the fitness studio. Fußball spielen, playing football. Grilling. Spielen னா நார்மல் இந்த கேம்ஸ் டைஸ் உருட்டி ஆடுவோம் இல்லீங்களா, அந்த கேம்ஸ், அந்த மாதிரி கேம்ஸ். அது ஸ்கீ ஃபாரன் அந்த ஸ்னோல ஸ்கீ பண்ணுவாங்க இல்லைங்களா, அதான் ஸ்கீ ஃபாரன். ஓகேங்க மேம். கிளட்டன்னா கிளைம்பிங். ஓகே மேம். ஆமா. ஃபயர் அப்படின்னா செலிப்ரேட். ஓகேங்க மேம். ஃபாரன்னா சைக்கிளிங். ஓகே மேம். வாண்டன் அப்படின்னா ஹைக்கிங் இல்ல ட்ரெக்கிங். ஓகே மேம். einen Film sehen, to watch movie. Okay ma'am. In cafe gehen, going to the cafe. அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்பீலன் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஓகே மேம். ஸோ இப்போ ஒவ்வொரு பிக்சரா வந்து இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி சொல்றதுக்கு என்ன சொல்றோம்னா ich glaube, இல்லைன்னா இன்னொரு வேர்டு ஃபீலைஸ்ட்னா மேபி. ஃபீலைஸ்ட்னா மேபி இல்ல perhaps picture 5 is. ஸோ அந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணி சொல்றது. ஓகேங்களா? was it build zwei, சரி build zwei னா ஓகே. was it build drei, அதுக்கு picture 3 என்னதுன்னு கேட்டிருக்கேன் இல்லைங்களா, was it build drei. அதுக்கு நீங்க ஆரம்பிக்க வேண்டியது ich glaube build drei ist அப்படின்னு சொல்லுங்க. ஓகே மேம். கிளைம்பிங் தான், அது கிளைம்ப் பண்றது தான மேம். கிளட்டன். சரிங்களா? ஓகே. ich glaube build drei ist klettern. ஓகே. இன்னொரு விதமா சொல்லணும்னா vielleicht ist build drei klettern. ஓகே மேம். ரெண்டு விதமாவும் நம்ம ஆன்சர் சொல்லிக்கலாம். ரெண்டு விதத்துல நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ich glaube build try. அத நான் பாத்துட்டே இருந்தா நான் மைண்ட்ல ஏத்திடுங்க. அடுத்தது welche Wörter in 1a sind ähnlich in ihrer Sprache. சோ இதுல வந்து எதெல்லாம் வந்து சிமிலரா இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது லாங்குவேஜ்ல உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, இங்கிலீஷ்ல கூட அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா, ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஆமா மேம். ஸோ அதுக்கு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஐஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவுக் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ இங்கிலீஷ்ல கூட ஃபிட்னஸ் ஸ்டுடியோ தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஸ்பானிஷ்க்கு பதிலா இங்கிலீஷ்னு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பில வாசிக்கிறீங்களா மேம்? பில வாசிக்கிறேன். பில ஓகே. ஃபிட்னஸ் இப்ப காஃபி ஹைஸ்ட் ஆஃப் ஸ்பானிஷ் ஆஃப் காஃபி. ஸோ காஃபி வந்து ஸ்பானிஷ்லயும் காஃபி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். ஸோ நம்ம ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இங்கிலீஷ்லயும் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஓகே மேம். சரிங்க. வேற என்ன இருக்கு? ஃபில்ம் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் ஃபில்ம். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே மேம். அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே மேம். இப்போ வந்து அடுத்தது சிக்கு போயிருக்கேன். ஓகே மேம். இதுல என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஒரு வேர்ட் ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துட்டீங்கன்னா
அதுக்கு என்னெல்லாம் ரிலேட் பண்ணலாம் அந்த எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து எத்தனை வேர்ட்ஸ் தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபில்மெசேயன்னா வீட்ல பார்க்கலாம், ஜூ ஹவுஸ்னா அட் ஹோம், ஓகே மேம். அலைன் அலோனாவும் பார்க்கலாம், கீனோ தஸ் கீனோ தியேட்டருக்கு போய் கூட பார்க்கலாம், ஃப்ரைண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கூட போய் பார்க்கலாம். ஓகே மேம். அப்புறம் வேற என்ன, ஓக்கனெண்ட வீக்கெண்ட்ல பார்க்கலாம், மிட் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் ரிகலெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா மேம். இது ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் போயிட்டேன். ஹோரன்சி வெல்ஷே ஃப்ரைசைட் ஆக்டிவிட்டேட்டன் கேட்டஸ். இப்போ இதுல வந்து என்ன ஆக்டிவிட்டி மேல பார்த்தோம் இல்லைங்களா, ஆக்டிவிட்டி. ஆமாங்க மேம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, ஃபுட்பால் ஸ்பீலன், கிரில்லன், ஸ்பீலன், ஸ்கீஃபாரன், கிளட்டன், ஃபயர்ன், ஃபாரன், வாண்டன், ஐனன், ஃபில்மிசேயன், இன்ஸ்காஃபிகேயன், கம்ப்யூட்டர் ஸ்பீலன். ஓகே மேம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே மேம். இதுல இருந்து ஒரு 4 ஆக்டிவிட்டிஸ் வரும். ஓகே மேம். இதுல இருந்து கூட இது வேற எக்ஸ்ட்ரா வந்தா கூட வரலாம். ஓகே மேம். இதுல நம்ம இப்ப இந்த ஆக்டிவிட்டில இத்தனை ஆக்டிவிட்டில நம்ம 4 ஆக்டிவிட்டி மட்டும் நோட் பண்ணி வைக்கணும் மேம். இங்க ஆடியோல கேட்டுட்டு என்ன ஆக்டிவிட்டி சப்போஸ் அதுல இல்லாதது கூட வரலாம். ஆனா உங்களுக்கு ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகேங்க மேம். முடிஞ்ச வரைக்கும் அது ஆடியோல என்ன வருதுன்னு கேளுங்க. எல்லாமே புரியணும்னு பார்க்க வேணாம். சரிங்களா? ஓகேங்க மேம். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் மட்டும் கேட்க முடியுதா அது மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். ஓகேங்க மேம். Der Winter ist da. Der Spaß im Schnee geht los. Die Skiwelt Hochberg startet am 25. November. Es gibt gratis Ski und Snowboards zum Testen. DJ Mudasseh ist auch dabei. என்ன ஆக்டிவிட்டி இருக்கும்? டிஎன் ஒன்னு பார்த்தேன் மேம். ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் சொல்லிருப்பாங்க. டிஎன் மேம். எது? டிஎன் ஏபிஐஎன். அதுதாங்க. அதுக்கு அடுத்து ஸ்பீலன் கிடையாது. ஆஹாமா. வின்டர் அப்படினால என்ன ஞாபகம் வரும்? ஸ்னோ ஸ்கீ ஃபாரன் தானே. ஸ்னோல ஸ்கீ பண்ணுவாங்க இல்லீங்களா, ஸ்கீயிங். ஓகே மேம். ஸ்கீ ஃபாரன் வின்டர். ஸ்கீ ஃபாரன். ஓகே. வின்டர்னால நீங்க ஸ்கீ ஃபாரன் ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. ஓகே மேம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீ ஃபாரன் எழுதிக்கோங்க. ஓகே மேம். 2. Wer ist dran? Du. Ich brauche eine 4. 1. Nur eine 1, keine 4. Ich habe nie Glück. 5. 1, 2, 3, 4, 5. Und tschüss. Ach, immer ich. Das ist so gemein. Kurz vor dem Ziel muss ich raus. இது அந்த உருட்டு கட்டையை வச்சு விளையாடணும்னு ஒன்னு சொன்னீங்க மேம், அந்த கேம் தான். அது கிரில்லன் வரணும் மேம். ஸ்பீலன். அதுதான். ஸ்பீலன். ஓகே மேம். ஸ்பீலன்ன்றது அவங்க வேர்டு. சொல்லுங்க. ஸ்பீலன்ற வேர்டு அதுல யூஸ் பண்ணாங்களா மேம்? இல்ல, அந்த மாதிரி அவங்க விளையாடுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் என்னது அப்படின்னு. ஓகே மேம். Pause machen, Freunde treffen, einen Kaffee trinken,
Das Café Anna in der Keplerstraße ist der richtige Ort für Sie. Wir backen unsere Kuchen selbst. Im Café Anna bekommen Sie feine Sachen in bester Qualität. ins காபி கேட்கணும் மேம். கரெக்ட் தான். ஓகே. 4. Was machst du heute Abend? Hast du schon was vor? Nein, nichts Besonderes. Ich möchte heute einen Film sehen. Hast du auch Lust? Kommst du zu mir? Oh ja, das ist eine gute Idee. Wann? In 2 Stunden? Um 7? Ja, gut. Was möchtest du denn sehen? Und kann ich etwas mitbringen? ஏன் ஃபிலிம் ஸ்டேஷன்ல வருமா மேம்? ஃபிலிம் பத்தி பேசுங்க. ஆமா சூப்பர். ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாம் புரியணும்னு பார்க்காம நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் மட்டும் கேட்க முடியுதான்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்க மேம். ஓகே. வெல்ஷே ஃப்ரைசைட் ஆக்டிவிட்டி 10 மோகன்ஜி. மோகன்னா லைக் உங்களுக்கு எந்த ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி பிடிக்கும்? ஓகேங்க மேம். ஜூக்கன்ஜி போட்டோஸ் und மாக்கன்ஜி. ஸோ அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கேள்வி கேட்பாங்க. ஹார்ஸ் டூ கேன் மியூசிக். அந்த போட்டோ வச்சு கெஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்குமா அப்படின்னு. கரெக்ட்னா யா கெனாவ். கெனாவ்னா எக்ஸாக்ட்லி. ஓகே மேம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ற ஆக்டிவிட்டி. ஓகே மேம். நெக்ஸ்ட் eine Überraschung for Sophia. நெக்ஸ்ட் பேஜ். ஓகே மேம். சர்ப்ரைஸ் ஃபார் சோஃபியா. Überraschung அப்படினா சர்ப்ரைஸ். ஓகே மேம். Sophia's Geburtstag lesen Sie was planen Mark und Anna. So Sophia's birthday. Geburtstag means birthday. ஓகே மேம். Read what Mark and Anna are planning. So Mark Anna என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே மேம். So படிக்கிறீங்களா? ஓகே மேம். நான் படிக்கிறேன் மேம். ஹாய் மார்க். Alice Claire. Ja Anna beat it out. Out. Ja Anna beat it out. Yeah. Sophia had nasty okay. Jabberstack. She will dry sick. Each 1 or 10. Egg 1 10. Egg 1 10. 16.7. 7. ஆக்சுவலி இது வந்து டேட் சொல்றதுக்கு வேற ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்க மேம். அது இனிமே தான் வரும். சரிங்களா? அது வரைக்கும் ஜஸ்ட் நம்பர் மாதிரி படிச்சிடுங்க. ஓகே மேம். Does is Jane Donnerstag un was monsters to do it second. Jane tag mit iron Pruden Hans to girlfriend. Klar super ID. Super ID. அதானே மேம்? சூப்பர் idee. Wollen wir stehen am Sonntag? அங்க போங்க. அம்மாட்ட போ. 19.7. 9 das steht mit Sophia Biscuit hier at Elton. Und am Freitag arbeitet sie. Dann feiern wir am Samstag. Okay, am Samstag also am the 18.7 und was machen wir? Ein Parater und ein Picknick. Klingt gut.
When wollen wir einladen. Einladen. Okay, ma'am. சரி, நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்க, நல்லா ஆடியோ எல்லாம் லிசன் பண்ணி கரெக்டா சொல்றீங்க. நீங்க நம்பர்ஸ் மட்டும் எப்படியோ படிச்சிடுங்க, சரிங்களா? ஓகேங்க மேம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுல நீங்க டல் ஆயிடக்கூடாது, அதனால தான். ஓகேங்க மேம். ஹாய் மார்க், ஆலிஸ், கிளார், எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்றாங்க. யா அண்ணா, பை டியர் ரவுக், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு. யா, சோஃபியா ஹேஸ் நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. She becomes 30. Next okay means next week. வாக்கே எங்க இருக்கு மேம்? யா சோஃபியா. நெக்ஸ்ட் ஓகே 30 வருது இல்லீங்களா? ஆமாங்க மேம். அதுதான். ஓகே மேம். Okay. Okay. Act, when, then, really, when, then அப்படின்னு கேக்குறாங்க. Okay ma'am. Sechzehn, sieben. So 16/7, das ist ein Donnerstag, that is a Thursday. Okay ma'am. Und was möchtest du ihr schenken? What would you like to gift her? Schenken in a gift. Gift, okay ma'am. Einen Tag mit ihren Freunden. Kannst du helfen? A day with her friends. Can you help me? Okay, ma'am. Klar, super Idee. Good, super idea. Wann wollen wir feiern? Am Sonntag. So when would we celebrate? On Sunday? Am 19/7, 9. Das geht nicht. உங்களுக்கு அன்னைக்கு முடியாதுன்னா 9. Das geht nicht அப்படின்னு சொல்லணும். Okay, ma'am. சரிங்களா? Sophia besucht ihre Eltern. Sophia visits her parents. Elternna parents. Okay, ma'am. Und am Freitag, Friday she is working. Arbeitet, அப்படின்னா to work. Friday she is working. Dann feiern wir am Samstag. Then we'll celebrate on Saturday. Okay, ma'am. Okay, am Samstag. Also am 18/7. So, also na so. So, okay, ma'am. Und was machen wir? What will we do? Eine Fahrradtour und ein Picknick. Or cycling tour, அப்புறம் picnic. Klingt gut. Sounds good. Wen wollen wir einladen? Whom would we invite? யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. Okay, ma'am. சரிங்களா? இப்ப அந்தந்த டேல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு நீங்க எழுதணும். இப்போ 16/7 தான் அவங்க பர்த்டே, சோஃபியாவோட பர்த்டே. ஓகேங்களா? 17/7ல என்ன இருக்கு, என்ன பிளான் இதுல? 17/7ல ஒருவேளை டே 17/7 மென்ஷன் பண்ணலனாலும் டே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Thursday இல்ல Friday அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் எடுத்தனே டோனர்ஸ் டாக் தான் இருக்கு மேம். டோனர்ஸ் டாக் அவங்க பர்த்டே. ஓகே மேம். டோனர்ஸ் டாக் அப்புறம் ஓகே மேம். ஃபர்ஸ்ட் டோனர்ஸ் டாக் அப்புறமா 17/7 சோஃபியா என்ன பண்றாங்க? 17/7ல மேம் சோ டோனர்ஸ் டாக் அடுத்த நாள் என்ன வரும்? டோனர்ஸ் டாக் சோன்டாகா மேம்? ஃப்ரைடே. ஃப்ரைடாக் எஸ் மேம். ஃப்ரைடாக் முடியலாட்டினா நான் சாம்ஸ்டாக் சனிவாருக்கு சொல்லிடுறேன். இல்ல ஃப்ரைடாக் என்ன இருக்கு சோஃபியாக்கு? ஃப்ரைடாக் ஏதோ ஒர்க் சோஃபியா பாசிட் எல்டன் சோஃபியா ஆர்பைட்டட் அப்படின்னு போடுங்க. சோஃபியா ஆர்பைட்டட், அவங்க வேலைக்கு போறாங்க இன்னைக்கு. ஆர்பைட்டட். ஓகே மேம். அப்ப 18/7 என்னது? 18/7 die Freunde mit Sophia. 18/7 மீட் பண்றதுக்கு போங்க நாங்க மேம். ஆல்சோ 18 செலிப்ரேட் பண்றாங்க இல்லீங்களா? feiern, F-E-I-E-R-N, feiern. Dann feiern wir am Samstag celebration. Dann feiern wir அந்த feiern எழுதுங்க இங்க. am 18/7 feiern die Freunde mit Sophia. ஓகே மேம். 19/7 என்னது? சோஃபியா 19/7 னா Samstag. சாரி Samstag கிடையாது 19/7.
கார்ட்னிக்ஸா மேம்? ஜோன்டாக் 1907. 1907. சாம்ஸ்டாக் சோன்டாக்கா மேம்? மேல இருக்கா மேம்? பண்ணா ஓலன் வியர் பியரன் 1907 கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே மேம். மேல கொடுத்துருக்காங்க மேம். சோஃபியா இயர் எலடன். Sophia Bezook year Elton. Sophia visits her parents. Bezook. ஓகே. சாம்ஸ்டாக்கா மேம்? ஓகே. சாம்ஸ்டாக் ஆல்சோ 1810. ஓகே. அது கீழே அது 1907 போட்டு கீழே இருக்கு பாருங்க. சோஃபியா பெசுக் இயர் எல்டன். ஆமா மேம். அதுதான் எல்டன் எழுதுமா மேம்? பெசுக். ஓகே மேம். எல்டன் ஆல்ரெடி இருக்கு. எல்டன் பேரண்ட்ஸ் விசிட் பண்றாங்க. பெசுக்னா விசிட். ஓகே மேம். இப்போ டேட் சொல்றதுக்கு இந்த ஃபார்மேட் தான். பக்கத்துல பாக்ஸ் இருக்கு பாருங்க. ஆர்டினல் ஜாலன் டாட்டும். ஸோ இப்போ நம்ம ரோமன் லெட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ் மேம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் அப்படின்னா எஸ்டன், ஸ்வைட்டன், எல்லாத்துக்கும் டிஇஎன் ஆட் பண்ணிக்கோ. ட்ரிட்டன், ஃபியட்டன், ஃபுஃப்டன், ஜெக்ஸ்டன், ஜீப்டன், ஆக்டன், நொயின்டன், ஜேன்டன். ஸோ எல்லாத்துக்கும் 10 10 10 ஆட் பண்ணும். 20s 30s எல்லாம் வந்துச்சுன்னா எஸ்டிஇஎன் ஆட் பண்ணும். ஸ்டென், ஜ்வான்சிக்ஸ்டன், ட்ரைசிக்ஸ்டன். ஓகே ஓகே மேம். அந்த மாதிரி ஆட் பண்ணும். ஓகே மேம். அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அதேதான். ஓகே ஓகே மேம். ஸோ ஈஷாப இப்போ பர்த்டேஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண விட்டுட்டோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். நம்பர்ஸ் பார்க்கணும்னு. ஆமாங்க மேம். ஓகே. அது எப்போ பண்ணலாம்? நாளை கழிச்சு பண்ணிடலாமா மேம்? நான் இடையில இன்னைக்கு மார்னிங் கூட எடுத்து நானும் கொஞ்சம் ரீட் பண்ண பாக்குறேன். சரி, நீங்க நம்பர்ஸ் ஏன்னா அடுத்தது இப்ப வர்றது கூட நம்பர்ஸ் தான். சரிங்களா? அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுவாங்க. ஸோ அதோட சேர்த்து இதுவும் பண்ணணும். அதனால தான் இப்போ அந்த பாக்ஸ்லயே பாருங்க. ஈஷ் ஹாபர் 15/11 கெபுட்ஸ்டாக் வந்து 15ஆம் தேதி 11th மந்த் பர்த்டே. அவங்க சில டைம்ஸ் மந்த்தும் நம்பர்ல தான் சொல்லுவாங்க, டேவும் நம்பர்ல தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே மேம். ஸோ ஈஷ் ஹாபர் 15 நவம்பர் 15th நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 15 11 Geburtstag. 11னா 11th, 15th 11th பர்த்டே அப்படின்னு. ஓகே ஓகே மேம். ஸோ அப்போ நீங்க இந்த நம்பர்ஸ் கூட படிச்சுக்கோங்க. ஓகே மேம். அது ஈஸி தான் சார். நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே மேம். ஓகே மேம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிடுங்க. அப்பதான் இந்த எக்ஸசைஸும் பண்ண முடியும். ஓகே மேம். நாளைக்கு ஒரு நாள் டைம் ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் தானே. சரிங்க சார். அப்போ வெட்னஸ்டே இந்த நம்பர்ஸ் பார்த்துடணும். கண்டிப்பா மேம். ஓகே. அடுத்தது வந்து EIEUAU. இது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். ஸோ ஹர் ரவுட்டர் இல்லைன்னா ஹர் ராய்ட்டர், ஹர் ரைட்டர், ஃப்ரோ பைமர், பாய்மர், பவுமர். ஸோ ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆக ப்ரொனவுன்சியேஷனும் சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். ஸோ இவங்க லைனாக தான் வரும். ஹர் ரவுட்டர் ஹாட் அப்ரில் கெபுட்ஸ்டாக். ஒருவேளை ஏப்ரல்ல பர்த்டே இது லைனா வராது, மந்த். ஓகேங்களா? ஓகேங்க மேம். மந்த் மாறி மாறி வரும். பட் நேம் மட்டும் லைனா வரும். நீங்க யாருக்கு என்ன எப்போ பர்த்டேன்னு நீங்க மார்க் பண்ணணும். ஓகேங்க. ஆடியோ கேட்டு. ஓகேங்க மேம். Herr Rauter hat im April Geburtstag. எப்போ பர்த்டே ஹர் ரவுட்டருக்கு? ரவுட்டருக்கு ஏப்ரல்ல பர்த்டே மேம். அப்ரில். ஓகே. Herr Reuter feiert im Juni seinen Geburtstag. ரவுட்டர் யூனில வருது மேம். யூனி. வெரி குட். Herr Reiter hat im März Geburtstag. ரைட்டருக்கு வந்து மார்ச். மேத்ஸ். மார்ச். ஓகே மேம்.
Frau Beimer feiert ihren Geburtstag im Mai. டைமர் பைமருக்கு மோக் ஸ்டாக் ஏதோ ஒன்று இன்னொரு டைம் இல்ல கேட்கலாமா? மை 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 ஓகே ஓகே மேம். Frau Bäumer hat im August Geburtstag. பாய்மர் ஆகஸ்ட் மேம். இப்ப கடைசியில இன்னொரு அவரது கேட்டுடுங்க. Frau Baumer feiert ihren Geburtstag auch im August. இதுக்கு வந்து கூலியான மேடம். ஆகஸ்ட் தான். இல்ல அவருக்கும் ஆகஸ்ட் தான். ஆகஸ்ட் தான். ஆமா அதெல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். ஓகே. இந்த லெட்டர் படிச்சிடுங்க ஒரு 2 minutes. ஓகேங்க மேம். அடுத்த பேஜ்ல. சரிங்களா? ஓகே மேம். படிச்சீங்களா? கொஞ்சம் படிச்சேன் மேம். அந்த ஒர்க் புக்ல வச்ச அந்த மீனிங் எல்லாம் பாத்துக்கிட்டேன் மேம். ஓகே ஓகே ஆ ஓகே. தி einladungனா இன்விடேஷன். இன்விடேஷன் ஓகே மேம். Lesen Sie und beschreiben Sie, read and describe. ஓகே மேம். Was wollen die Freunde machen? What would the friends do? ஓகே மேம். அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி ஞாபகம் இருக்குதுங்களா? இப்ப படிச்சோம் இல்லைங்களா? அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே மேம். பெட்ரஃப்னா சப்ஜெக்ட். பெட்ரஸ் ஓகே மேம். சரிங்களா? லெட்டருக்கு சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லைங்களா? அதுக்கு பெட்ரஃப். ஓகே மேம். சோ PSST வந்து நம்ம ரிகார்டிங் அப்படி போடுவோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட் வரும். சரிங்களா? ஓகேங்க மேம். சோ நீங்க வந்து eine Überraschung für Sophia, a surprise for Sophia. ஓகேங்க மேம். சப்ஜெக்ட் வந்து surprise for Sophia. ஓகேங்க மேம். சோ படிங்க, லெட்டர் படிங்க. ஹலோ இவே Friday phone Sophia had Geburtstag. Answer ID für das Geschenk ist den Tag mit Proden. Macht ihr mit? Wir laden Sophia ein. Answer Ubras Sungstag. Punkt am 18.7 10 Uhr an. 10 நம்பர் தெரியும் இல்லீங்களா? ஜெயின். ஓகே மேம். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. சரிங்களா? ஓகேங்க மேம். Terrific மேம். Treffpunkt am Bahnhof. Wir holen dann Zusammen. Sophia Zusammen.
Sophia ab. Wir matchen einen Ausflug mit dem Fahrrad und ein Picknick. Getränke und Essen bringen wir mit. Der Tag ist das Geschenk für Sophia. Wir sammeln Zehn Euro. Pro person ein Beirachen essen wir zusammen und gehen ins Kino. Wir rufen morgens an, order chicken ein Nachricht. Hoffentlich இல்ல hoffentlich H தானே அது ஆமா மேம் hoffentlich kommt ihr alle mitkommen. Achtung. Sophia wives தானே மேம் wives next. Viele Grüße Mark und Anna. Okay ma'am. Okay. So இது better PSST என்னன்னா நம்ம ஏதாவது ரகசியம் சொன்னீங்கன்னா ஒரு சவுண்ட் கொடுப்போம் இல்லீங்களா தனியா வர சொல்றதுக்கு. ஆமா மேம். சோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் பிஸ்ட் அப்படினு. பிஸ்ட். ஓகே மேம். ஒருத்தங்களை கூப்பிடுவோம் இல்லையா ரகசியமா கூப்பிடுவோமே. ஆமா மேம். அப்போ ஒரு சவுண்ட் கொடுப்போம் இல்லீங்களா யாருக்கும் கேட்க கூடாது அப்படின்னு. ஆமா மேம். அந்த மாதிரி. So it's a surprise for Sophia. Hallo liebe Freunde von Sophia. நான் படிக்கிறது கூட கேளுங்க எங்க pronunciation எப்படி பண்றேன் அப்படின்னு. ஓகே மேம். Hallo dear friends of Sophia meaning. Okay ma'am. Sophia hat Geburtstag. Sophia has birthday. Unsere Idee for das Geschenk ist ein Tag mit Freunden. Our idea for the gift is a day with her friends. So என்ன giftனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டே ஸ்பெண்ட் பண்றது தான் gift உங்களுக்கு. Okay ma'am. Mark Tiermit, are you joining with us? Okay ma'am. We are laden Sophia ein. We are inviting Sophia. Unser Überraschungstag, our surprise day starts on 18/7 at 10 o'clock. Okay ma'am. Treffpunkt na meeting point. Meeting point engena railway station Bahnhof. Okay ma'am. We are holen then zusammen Sophia ab, then we'll pick up Sophia together. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சோஃபியாவை பிக் பண்ணலாம். We are marching einen Ausflug. We are making a outing. Ausflug na outing. Okay ma'am. With them Fahrrad with the cycle and picnic. Okay ma'am. Drinks and food we will bring along with us. The day is gift for Sophia. So we are collecting. Zamal அப்படினா to collect. So we are collecting 10 euro per person. Okay ma'am. During rain we will eat together and go to the cinema in Kino. Yeah, we'll call you. Rufanna to call. We'll call you tomorrow or we'll send a message. Okay ma'am. Hope you all will join with us. Achtung, attention. Sophia doesn't know. இது surprise தானே உங்களுக்கு. சோஃபியாக்கு தெரியாது. Okay. So viele Grüße, many greetings, Mark und Anna. Okay ma'am. சரிங்களா? இதுல வந்து நிறைய verbs இருக்கு. Separable verb அப்படின்னு சொல்வாங்க. Okay ma'am. So separable verb அப்படினா முன்னாடி prefix இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. Okay ma'am. Mit
காமன் மிட் பிரிங்கன். மிட் காமன்னா கூட வருது, மிட் பிரிங்கன்னா கூட கொண்டு வருது. ஓகே மேம். ஓகேங்களா? அப்புறம் நிறைய அன்ஃபாங்கன். அன்ஃபாங்கன்னா டு ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் 7 o'clock நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இஷ் ஃபாங்க ஜீபன் உவர் அன். ஓகேங்க. இந்த அன் ப்ரீஃபிக்ஸ் ஃபாங்கன்னா டு ஸ்டார்ட், அன்ஃபாங்கன்னா டு ஸ்டார்ட். ஓகேங்க மேம். இது வந்து நீங்க இஷ் ஃபாங்க ஜீபன் உவர் அன் அப்படின்னா ஐ வில் ஸ்டார்ட் அட் 7 o'clock. இந்த அன்னு போட்டாதான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஓகே. அன்ன்றது அட் அப்படிதான் மேம். இல்ல ரெண்டும் ஒரே வேர்டு சார், இது ரெண்டும் ஒரே வேர்டு. ஓகே ஓகே மேம். சரிங்களா? இது ரெண்டுமே ஒரே வேர்டு. ஆனா அவங்க பேசும்போது ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே 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 மேம். இல்லைன்னா இதுல மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா இஷ் வில் ஜீவன் உவர் அன்ஃபாங்கன் அப்போ பிரிக்க வேணாம். அன்ஃபாங்கன். ஓகே மேம். நேத்து படிச்சோம் இல்லீங்களா? கோனன், மோலன், முஸ்ஸன் மாடல் வேர்ப்ஸ். அந்த லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோமா, ஞாபகம் இருக்கா? ஆமா மேம், நோட் பண்ணியா? ஓகே மேம். அந்த மாடல் வேர்ப்ஸ் ஓலன், மிஸ்ஸன், கோனன் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் படிச்சு மேம். கண்டிப்பா. ஒருவேளை அது அந்த மாடல் வேர்ப்ஸ் நான் ஓலன் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க வந்து இஷ் வில். அப்போ இந்த மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா இது பிரிக்காம கடைசியில போட்டுடலாம் அப்படியே ஃபுல்லாவே. ஓகே மேம். மாடல் வேர்ப்ஸ் இல்ல அப்படின்னா பிரிச்சு தான் போடணும். இஷ் வாங்க அன்னு. இப்போ நான் உங்களுக்கு 7 o'clock கால் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. இஷ் ரூஃப ஜீபன் உவர் அன். அன்ரூஃபன் என்றது வந்து டு கால். அன்ரூஃபா. ஓகே ஓகே, புரியுது. ஓகேங்களா? சோ இது அன்னோட முடிச்சீங்கன்னா தான் அது முடியும், உங்களுக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே மேம். இதுல क्वेश्चन ஃபார்மேஷன் அப்படி இல்ல, நான் கூப்பிடுறேன் அவ்வளவு. அப்படி நான் உனக்கு 7 மணிக்கு கூப்பிடுறேன். ஓகே மேம். ஆமா, நீ கண்டிப்பா கூப்பிடணும் அப்படின்னு சொல்றப்ப நான் கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்றப்ப இஷ் முஷன் 7 ஊர் ஆண்ட்ரூஃபே அப்படி சொல்லிடலாம். அப்படிதானே மேம்? ஜீபன் உவர். ஆக்சுவலி ஐ ஹேவ் டு மிஸ்னா ஐ ஹேவ் டு கால், நான் கண்டிப்பா பண்ணணும். இல்லாட்டா நீ கால் பண்ற அப்படின்றப்ப அதுக்கு தனியா வி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், யூ போட்டு. இல்லைங்க மேம்? நீங்க கால் பண்ண சொல்லி क्वेश्चन கேட்கணுமா? ஆமாங்க மேம். நீ இல்லாட்டா அவங்கள 7 மணிக்கு நீ கால் பண்ணணும் கண்டிப்பா. ரூஃபன்சி மிஷ் எனக்கு கால் பண்ண. ரூஃபன்சி மிஷ் பிட்டர் எனக்கு கால் பண்ணேன்னு அர்த்தம். இல்லாட்டா 7 மணிக்கு கால் பண்ண. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? அப்ப நம்ம இந்த क्वेश्चन இதுவே நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். நான் உனக்கு கால் பண்றேன், அவங்க உனக்கு 7 மணிக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம அவரே क्वेश्चन. ஆமா. ஓகே மேம். அவங்க அப்படினா ஜி. ஓகே மேம். ஜி யூஸ் பண்ணனும். இதுவே ஜி வந்து 3 ஜி இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? ஒன்னு வந்து ஃபார்மல் வித் ரெஸ்பெக்ட், ஒன்னு வந்து ஷீ, இன்னொன்னு வந்து அவங்க தே. ஒரு group of people, third person அவங்க. இப்ப அதுக்கும் இந்த ஆண்ட்ரூஃபன் இருக்குல மேம், அதுலயும் மாறுங்களா? அதுல அதுக்கு மாறும். இஷ்னா ரூஃபே வருது இல்லீங்களா? ஆமா மேம். இஷ்னா ரூஃபே ஈல முடியுதா? ஆமா மேம். வந்தா து ரூஃப்ஸ் எஸ்டில முடியணும். அந்த ரூல் அப்படியே அப்படியே இருக்கும். கடைசியில அன்னோட முடிக்கணும். இப்ப நம்ம ரெஸ்பெக்ட் ஷீ சொல்றோம்னா ஷீ ரூஃபன் அப்படி இருக்கு. ஷீ ரூஃபன் மாதிரி. ஆமா. ஓகே ஓகே மேம். சரிங்களா?
இப்படி போடணும். இதுவே நீங்க மாடல் வேர்ப்ஸ் இது யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க மேம். இது யூஸ் பண்ணும்போது இது பிரிக்காம கடைசியில ஃபுல்லாவே போட்டுடுவீங்க. அன்ரூஃபன் அப்படி கான்ஜுகேட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அன்ரூஃபன்னா அன்ரூஃபன் அப்படியே போடணும். அன்ஃபாங்கன்னா அன்ஃபாங்கன் அப்படியே போடணும். ஓகே 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 மேம். அப்போதான் நீங்க இந்த ரூல்ல ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகே மேம். அதுக்கு பதிலா இஷ் முஸ் நடுவுல செகண்ட் பிளேஸ்ல வருது இல்லீங்களா, இதுதான் கான்ஜுகேட் பண்ணுவீங்க. இஷ் முஸ், இஷ் வில். இஷ் வில் ஓகே. ஆமா, இஷ்னா முஸ், தூனா முஸ்ட், ஜீனா முஸ்ஸென். சோ செகண்ட் பிளேஸ்ல இருக்குது தான் நீங்க கான்ஜுகேட் பண்ணுவீங்க. ஓகே மேம். சோ என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. மிட் மார்க்கன் இந்த வேர்ட் பி ல வந்துட்டு. மிட் மார்க்கன், ஐன்லாடன், அன்ஃபங்கன். ஐன்லாடன்னா டு இன்வைட், மிட் மார்க்கன்னா டு ஜாயின். டு ஜாயின். ஒரு நிமிஷம் மேம், அது நம்ம நோட் புக்ல இருக்கா மேம்? எழுதி வச்சுக்கலாம் மேம். இந்த புக்ல இருக்கா மேம்? மீனிங் புக்ல இருக்கும். அதுல பி ல இருக்குது. இது எல்லாமே இந்த புக்ல இருக்குல மேம்? இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் பாருங்க. ஓகே மேம். சோ ஐன்லாடன், ஐன்லாடன் டு இன்வைட். 6B ல இவங்க மென்ஷன் பண்ணல, 6C க்கு வந்தாங்க டைரக்டா. அதுக்காண்டி கேக்கு. சரி மேம், நான் எழுதிக்கிறேன் மேம். இந்த இதுல எழுதிக்கங்க. மிட் மார்க்கன்னா டு ஜாயின். மிட் மார்க்கன்னா என்ன மேம்? டு ஜாயின். டு ஜாயின். ஓகே மேம். சோ ஐன்லாடன், ஐன்லாடன்னா டு இன்வைட். Einladen to invite. To invite. Okay ma'am. Anfangen to start. Anfangen ma'am. ஒரே நிமிஷம். Anfangen to start. Hello. Einladen to invite. என்ன மேம்? ஓகே ஓகே மேம். டு ஸ்டார்ட். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். நோ ப்ராப்ளம். அன்ஃபாங்கன்னா டு ஸ்டார்ட். எழுதிட்டீங்களா அது? டு ஸ்டார்ட். எழுதிட்டேன் மேம். Apollyon. Apollyon to pick up. To pick up. To pick up. Okay ma'am. Mitbringen. To bring. To bring. Okay ma'am. Einsammeln. Einsammeln to collect. Einsammeln to collect. Einsammeln. Okay ma'am. Anrufen. Einsammeln to collect, anrufen to call. To call. Okay ma'am. Mid common to come along. கூட வருது. To come. To come. அதாவது நம்ம கூட வருது. Okay ma'am. கூட கூட்டிட்டு வருது. நம்ம கூட வருது. கூட கூட்டு. ஓகே 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 மேம். மிட் பிரிங்கன் வந்து நம்ம கையோட கொண்டு வருது. சரிங்களா? பொருள், திங்ஸ்
மிட் 3 மிட் ஓரளவு. காமன் வந்து ஓகே நம்ம ஓகே கூட ஓகே மேம். வருவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அது மிட் காமன். மிட் காமன். இந்த இப்ப மீனிங் தெரிஞ்சுன்னா நீ வர்றப்ப ஆமா எனக்கு நீ இந்த ஆமா பொருளை கொண்டு வந்து நான் மென்ஷன் பண்ணிடலாம் அதை. ஓகே ஆமா. மேம். சோ இந்த மிட் ஐன் அன் அப் மிட் ஐன் அன் மிட் இது முன்னாடி இதெல்லாம் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து கடைசியில போட வேண்டியதா இருக்கும். ஓகே அதுதான் டூ மென்ஷன் ஆகி இங்கிட்டு. ஓகே ஓகே மேம். சரிங்களா? ஃபார் அந்த அந்த எக்ஸாம்பிள் வேர்டு மட்டும் தான் நம்ம இப்ப படிச்சதுல. ஆமா அதேதான். சோ இப்ப வந்து ஓகே அதுக்கு மேம். வந்து பேர் வந்து ட்ரெண்ட் பாரே வெர்பன் சொல்வாங்க. செப்பரபிள் வெர்ப்ஸ். ட்ரெண்ட் செப்பரபிள் பாரே வேர்ட்ஸ். வெர்பன் அந்த ஓகே மேம். பாக்ஸ் இருக்கு இல்லீங்களா பாக்ஸ்ல ஆமாங்க மேம். அதான் ட்ரெண்ட் பாரே வெர்பன். ஓகே மேம். சரிங்களா? சோ ஐன் லாடன் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஐன் தனியா லாடன் தனியா. Sie laden ஓகேங்க die மேம். Freunde ein. They are inviting the friends. ஓகே ஓகே மேம். இந்த ஐனோட முடிச்சாதான் வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த சென்டென்ஸ். ஓகே மேம். Abholen. Sie holen Sophia ab. So they are picking up Sophia. Picking the Sophia. ஓகே மேம். So இப்போ மாடல் verbs வந்துச்சுன்னு பாருங்க. Sie holen Sophia abholen. பிரிக்காம கடைசியிலே போட்டுடணும் அப்படியே. ஓகே மேம். இதுக்கு என்ன மீனிங் மேம்? she won't Sophia They would pick up colon the Sophia. meaning They will இல்ல they would pick up they Sophia. will pick up Sophia. they will ஆ they will pick up ஆ Sophia. ஓகே 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 மேம். சரிங்களா? சோ அந்த மாதிரி தான் நம்ம இது பிரிக்கணும். எது அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த ஓகே சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அவங்களே ஓகே மேம். போட்டுருக்காங்க பாருங்க. மார்க் und Anna laden alle Freunde ein. ஓகே மேம். பண்ணிருக்காங்க மேம் இங்க. சோ மார்க் und Anna ப்ளூரல்ன்றதுனால இங்க வந்து லாடன் அப்படியே ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. எதுமே கான்ஜுகேட் பண்ணல. en எண்டிங் வந்திருக்கு. லாடன். சோ alle Freunde ein. இப்போ der Tag மார்க் und Anna laden. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேம். der அது எந்த Tag ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகே இதுக்கு மேம். அவங்க எழுதிட்டாங்க. ஓகேங்க மேம். சோ அண்டர்லைன் பண்ணதை வச்சு நம்ம வந்து போடணும் இங்க. ஓகே ஓகே மேம். der Tag இப்போ இந்த மார்க் அண்ணா ரெண்டு இது பிரிக்கணும். ம் இது der ஓகே Tag மேம். வந்து தேர்ட் பர்சன். இட் வரும் ஓகே இல்லீங்களா? மேம். அப்போ டீல எண்ட் ஆகணும். ஃபெயிண்ட் FANGT ஃபெயிண்ட். der Tag ஃபெயிண்ட் Faint. sehen war. ஆமா ஓகேங்க மேம். der Tag தேங்க்ஸ் நம்ம மேம். fängt sehen ten sehen wir over up an. ஓகே fun. சரிங்களா? ஓகே 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 ம் அப்ப இந்த சி வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கனால அது டே வரும் இல்லாட்ட ஷி வரும். சி தானே மேம் இது? ஆமா தே நினைக்கிறேன். தே கூட ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். அவங்க தானே டுகெதரா போய் எல்லாரும் சேர்ந்து தானே சோஃபியாவை பிக்கப் பண்றாங்க. இதுக்கு நான் சொல்ல. ஆமா ஆமா மேம். இந்த இதுக்கு நான் சொல்லவா மேம்? சொல்லுங்க. ஷி வந்ததுனால இதுல ஹோலன் அதே வரும் மேம். ஷி ஹோலன் சோஃபியா ஷி சோஃபியா சுமாசன் சுசாமன். அப்படிதான் வெரி குட் சூப்பர் சார். நல்லா பண்ணீங்க. ஜி ஹோலன் சோஃபியா சுசாமன் அப். சூப்பர். ஓகே ஓகே. ஓகே மேம். அடுத்தது டஸ் எசன்
டஸ் எஸ்ன்றது நேம் தானே மேம்? அந்த ஃபுட் டஸ் எஸ்என் பிரிங்ஸ்ட் பிரிங்ஸ் தி ஆக்சுவலி எஸ்என் மார்க் அண்ட் ஆனா ரெண்டு பேரும் கொண்டு வராங்க. பிரிங்கன். ஓகேங்க மேம். பிரிங்கன். ஓ டே மாதிரி இருந்தனால. ஓகே ஓகே மேம். டே எஸ்என் பிரிங்கன் மார்க் und அண்ணா மிட் அப்படிதான் மேம்? கரெக்ட். ஓகே ஓகே மேம். பேர் இங்க ஷீ வந்திருக்கு. ஜீனா அவங்க ஃபுல்லாவே. டே பிரேக்கன் பை ரேகன். தி ரேகன் ரூபன் சி அலே அன் அப்படி வருமா மேம்? சூப்பர். பை ரேகன் ரூபன் சி அலே அன் அப்படித்தானே மேம்? வெரி குட் வெரி குட். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து மார்க் und அண்ணே மார்க் und அண்ணே அப்படின்றப்ப ரெண்டு வி ஆமா மேம்? அப்ப சமலின்ஸ்ட் அவ்வளவுதான். சாமலன் மார்க் und ஆனா ஜாமலன் கெல்ட் எயின். சூப்பர். ஓகே மேம். Samstag common viele Frude Conan mit. அந்த கோனன் வந்து மாடல் வெர்ப் ஞாபகம் இருக்குங்களா? கோனன் நம்ம எழுதிருக்கோம் மேம் மேல. கோனன் மாடல் இருக்கு. ஆமா மேம் கோனன் மாடல் இருக்கு. எஸ் எஸ் மேம். சாம்ஸ்டாக் கோனன் ஃபீலே ஃப்ரூட் மிட் காமன். வெரி குட் சூப்பர். அதே அப்படியே தான் மேம் மிட் காமன் தான் அப்படியே வரும் மேம். சாம்ஸ்டாக் கோனன் ஃபீலே ஃப்ரூட் மிட் காமன். சூப்பர் சார். மிட் காமன். ஓகே தேங்க் யூ மேம். சோ क्वेश्चनலயே அதே மாதிரி தான் வரும். இது எழுதிட்டீங்களா? எது மேம்? இப்ப நீங்க படிச்சது நீங்க சொன்னதெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதல மேம், மைண்ட்ல இருக்கு மேம். நான் சொன்னதுனால அது ஏன்னா மறந்துட்டு போகுது, அதனால தான் எழுதி வச்சிட்டீங்கன்னா பெட்டர், ஞாபகம் இருக்கும். ஓகே மேம், நான் எழுதி வச்சிடறேன் மேம். ஓகே, அடுத்தது. ஓகே மேம். சோ இது வந்து உங்களுக்கான கேள்வி. how will you celebrate your birthday? இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ஆமா, when lads do ein, so whom will you invite? நீங்க யாரை இன்வைட் பண்ணுவீங்க உங்க பர்த்டேக்கு? ஃபேமிலி. அதுல வந்து ஆன்சர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட், அது ரெண்டு தான கொடுத்திருக்கோம். ஓகே, ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே, வேர் ரூஃப் டம் கெபுட்ஸ்டாகன், யார் கால் பண்ணுவாங்க உங்க பர்த்டேக்கு உங்களுக்கு? இதுல இந்த ரெண்டு இத வச்சு ஆன்சர் சொல்லலாமா மேம்? ஃப்ரெண்ட் இல்ல, நீங்க எது வேணாலும் சொல்லலாம். ஃப்ரெண்ட் சொல்லலாம். எல்டன் பேரண்ட்ஸ் கூட கால் பண்ணுவாங்க இல்லீங்களா? எல்டன். ஆமா மேம். ஓகே மேம். What scouts do for thine festine? What will you buy for the festival party? பார்ட்டி. ஓகே ஓகே. என்ன வாங்குவீங்க? புதிய Dress. கிளைடுங்னா Dress. கிளைடம் Dress. ஓகே மேம். ஆமா, அந்த பேராகிராஃப்லயே இருக்கிறது மாதிரி சொல்லணும்னா நாம எதனாலும் சொல்லிடலாம். நீங்க அதுல சொல்லணும்னா மிட்டா மேம். Ich kaufe. Essen bringt. Ich kaufe Essen, Getränke. Essen bringen wir mit. Getränke, அப்புறம்
வேற என்ன வாங்குவீங்க? கிளைடும் க்ளோத்ஸ் வாங்குவீங்க, அதுக்கப்புறமா கேக் வாங்குவீங்க, ஓகே குக்கன். மேம். அந்த மாதிரி நீங்க என்னென்ன ஓகே மேம். வாங்குவீங்களோ அது சொல்லிட்டு கடைசியில ஐனோட முடிச்சிடணும். ஐநோட முடிக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே. One feng das fest an எப்போ ஸ்டார்ட் okay. ஆகும், when hot as எப்போ கம்ப்ளீட் ஆகும், க்ளோஸ் ஆகும் வார்த்தை. ஓகே 6 ஓகே மேம். o'clock இப்போ 7 நம்மளுக்கு o'clock இது ஸ்டார்ட் சொல்றப்ப ஆயிடுச்சுன்னா ஆம் இருந்து ஓகே மேம். நம்ம நம்ம மந்த் டேட் சொல்லிட்டு அதுக்கு அவர் வேணும்னு சொல்லலாம், அப்படிதானே மேம்? இது வந்து டைம் தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? டைம் கேட்டுக்கிறப்ப 7 டைம் சொல்லும்போது சொல்லணும். அப்படி சொல்லிட்டு முடிச்சிடலாம் மேம். 6 Uhr Abend 6 o'clock evening. சொல்லணும். ஆமா. அப்புறம் இது எப்போ க்ளோஸ் ஆகும்னா Abend 4th evening Abend. ஓகே 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 மேம். 4th சோ பெயிண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா இருங்க ஃபுல்லாவே எழுதிடுறேன். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ஓகே மேம். 6 Uhr Abend அன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அன்ஃபாங்கன் வந்து இங்கே அன்னு முடிச்சிடணும். நான் இந்த சென்டென்ஸ்ல இங்கே முடிச்சிடணும். அடுத்த சென்டென்ஸ்க்கு வந்து உன் ஹாட் 9 Uhr auf aufhören to close. அப்ப Abend வந்து ஈவினிங் 6 o'clock. அப்ப 6 Uhr Abend அன்னு போட்டு முடிச்சிட்டு அதுக்கு ஒன்று. ஓகே 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 மேம். சோ எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும்? சரிங்களா? ஓகே மேம். ஓகே. அப்புறம் bring in deine Gäste etwas mit ஏதோ கொண்டு வருவாங்களா உங்க கெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யான்னு சொல்லிட்டு நாம எதனாலும் சொல்லிக்கலாம். என்னங்க மேம்? sie bringen mit bringen இல்ல Geschenke mit they bring Geschenke means ma'am gift dresses gift. Okay okay ma'am. Geschenke mit இல்லனா Blumen flowers கொண்டு வருவாங்க அப்படினா Blumen சொல்லிக்கலாம். Blumen னா flowers. இது bringen ஓகே மேம். நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா மிட் bringen வரோம்ல மேம், அந்த மிட் லாஸ்ட்ல போட்டு நம்ம சொல்ல வேண்டியது. ஓகே ஓகே புரியுது. ஆமா அது சொல்லணும். she bringen Gäste mit. Geschenke. ஓகே 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 மேம். சரிங்களா? சரிங்க மேம். இது ஒன்னு லாஸ்ட் ஒன் மட்டும் எழுதிக்கிறேன் மேம். ஓகே. இது அப்படியே நீங்க போட்டோ எடுத்து கூட வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் இந்த ஒரு நிமிஷம் எழுதிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் மேம். சரி சரி ஓகே மேம். முடிஞ்சு எழுதிட்டேன்.